நீடுமனை தரும நெறியால் வாழ்குடிகள். அது ஒவ்வொரு வரியா பாருங்க. உரிமை ஒழுக்கம் திலை நின்ற. பல முறை நான் சொல்லியிருக்கிறேன். பெரிய புராணத்தின் தனிச்சிறப்பு என்னன்னா, எடுத்த உடனேயே ஒரு நாயனார் கதையை சொல்லாது. முதல்ல அவர் ஒழுக்கமா இருந்தாரு, தர்மத்தை பின்பற்றினாருங்கிறத தான் சொல்லும். இப்ப வள்ளுவத்தையும் சைவத்தையும் நம்ம ஒப்பிட்டோம். வள்ளுவம் வேண்டான்னு நாம சொல்லலையே. வள்ளுவம் எதற்குள் அடங்கும்னு சொன்னோம், அருளுக்குள் அடங்கும்னு சொன்னோமே தவிர வேண்டான்னு சொல்லல. ஏணிப்படியில 6வது படிக்கு 5வது படி அடங்கும். 5வது படி வேண்டான்னு அர்த்தம். 5வது படி இறங்கும் போது வேணுமில்ல, ஏறும்போது வேண்டான்னு வச்சுக்கிடுங்களா. இறங்கும் போது 5வது படி வேணும், 3வது படி வேணும் இல்ல. அப்படி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா சரி. உரிமை ஒழுக்கம் தலை நின்ற, அதுதான் இதுல முக்கியம். அதாவது நம்முடைய சமய நெறியில ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். சமயம் பண்ணுவதற்கு முன்பு வள்ளுவர் சொல்லுகின்ற என்ன வரணும்? ஒழுக்கம் வரணும். பக்தி வந்துடும் சார், ஆனா என்ன வராது? நான் அடிக்கடி சொல்லுவேன், ஞானசம்பந்தர் சொல்ற மாதிரி வாழ்ந்துடலாம், வள்ளுவர் சொல்ற மாதிரி வாழ முடியாது. ஏன்னா அங்க என்ன வேணும்? ஒழுக்கம் வேணும். இப்ப நான் 2 ருத்ராட்ச மாலையை கழுத்துல போட்டா யாரும் வேண்டாங்கிறார். நல்லா நெத்தி நிறைய திருடி அடிச்சு 2 ருத்ராட்ச மாலை சட்டையை கழுத்தி கம்பீரமா யார் மாதிரி வந்துடலாம், சாமியார் மாதிரி வந்துடலாம். ஒரு செகண்ட் தான் ஆகும். ஆனால் புறந்தூய்மை நீரானமையும் வாய்மை அங்க இருக்குதாங்கிறது யாருக்கு தான் தெரியும்? நமக்கு தான் தெரியும், நமக்கு தான் தெரியும். அதான் வள்ளுவர் சொன்னாரு, அந்த எது மட்டும் போதும் பாரு. ஒரு திருக்குறள் இருக்குது, மனத்துக்கண். இந்த திருக்குறள் தான் காந்தியடிகளுக்கு ரொம்ப பிடிச்சதான். மனத்துக்கண் மாசு இளநாதல் அனைத்து அறம் அப்படின்னா, உன்னுடைய மனசுல அழுக்கு இல்லைன்னா எல்லா அறமும் அதுல முடிஞ்சதுங்கிறார். அதனால்தான் சேக்கிழார் பெரிய புராணத்தில் சொன்னாரு, நாயன்மார்களுடைய இதயம் எப்படி இருக்கும்னு கேட்டாங்க சேக்கிழார்ட்ட. பூசு நீரு போல்னார், திருநீர் மாதிரி வெள்ளையா இருக்குங்கிற. நம்ம கேரண்டி கொடுக்க முடியுமா? என்னுடைய இதயம் திருநீர் மாதிரி வெள்ளைன்னு சொல்ல முடியாது. ஏனென்றால் சராசரி மனிதனுக்கு வரக்கூடிய கோபம், வேகம், எதிர்பார்ப்புகள் எல்லாமே யாருக்கு இருக்குது? நமக்கு இருக்கிறது. சராசரி மனிதர்கள் தான் நான் சராசரி மனிதன் இல்லைன்னு சொல்லலாம் சார், உங்க மனசாட்சி சொல்லாது. ஆனால் நாயன்மார்கள் எப்படி இருந்தாங்களாம்? பூசு நீரு போல் உள்ளும் புனிதர்கள். 9ஆம் திருமுறையில ஒரு 9ஆம் திருமுறை ஆசிரியர் சொல்றாரு, என் இதயத்துக்கு நீ வந்ததுனால என்னுடைய உடம்பு விமானம் ஆயிட்டுங்கிறார். என்னுடைய இதயத்துக்குள்ள நீ வந்தாய், என்னுடைய உடம்பு கோயில் விமானம் ஆயிட்டுங்கிறார். அப்போ இறைவனுக்கு கோயிலும் நாயன்மார்களுடைய இதயமே எதாவது இருந்திருக்குது. ஆனா நமக்கு அப்படி இல்லையே. நம்ம இதயம் என்ன செய்ய இருக்குது? ரொம்ப சுத்தமாக வேண்டியது. இந்த இடத்துல எனக்கு ஒரு செய்தி ஞாபகம் வருகிறது. அதாவது அப்பய தீட்சிதர் அப்படின்னு ஒரு ஞானி இருந்தாராம். நம்ம அப்பய தீட்சிதர்னு ஒரு இருந்தாராம், மிகப்பெரிய சிவபக்தர். அவருக்கு என்ன ஆசை வந்துதான், அதாவது நாம் பைத்தியம் பிடித்து விட்டால் அதுக்கு பிறகு நான் சிவபக்தனா இருப்பனா அல்ல சராசரி மனிதனா இருவானு அவருக்கு ஒரு டவுட். நான் பைத்தியமான பிறகும் சிவபக்தனா இருப்பனான். அதுக்கு ஐடியா தேடுறாரு. கெட்ட ஐடியா தான் நம்மால் உடனே கொடுப்பானே. அதுல ஒருத்தர் சொல்லிட்டாரு, ஊமத்தங்காயை அரைச்சி சாப்பிட்டோம்னா பைத்தியம் பிடிச்சிடும். இவர் தன்னுடைய சீடனை கூப்பிட்டாரு, பைத்திய முறிவுக்கான மருந்தை சீடன்கிட்ட கொடுத்துட்டார். ஒரு 5-6 நாளைக்கு வெயிட் பண்ணு, நான் ஊமத்தங்காயை சாப்பிட்டுட்டு யாராயிருவேன்? பைத்தியம் ஆயிருவேன். அப்போ நான் பைத்தியமானதுல இருந்து என்ன செய்யறேங்கிறத நீ எழுதி வை. 5வது நாள் அல்லது குறிப்பிட்ட நாளில் எதை கொடுத்துரு? அந்த விஷமுறிவை கொடுத்துருன்ட்டார். அந்த மருந்தை சாப்பிட்ட பிறகு அவர் பைத்தியம் ஆயிட்டார். பைத்தியமான போது அவர் பேசினதை எல்லாம் மாணவர் எழுதி வச்சார். அது மந்திரமாக இருக்குதான். அது எங்க இருக்குங்கிறதுல இன்னும் நான் தேடிட்டு இருக்கிறேன். அதுல அவர் சொல்றாராம், சிவனே, நீ அமர்ந்திருக்கிற கைலை மலை குளிர்ச்சியாக இருக்கிறது, நீ அணிந்திருக்கிற பாம்பும் குளிர்ச்சியாக இருக்கிறது, உன் சடையில் இருக்கிற கங்கையும் குளிர்ச்சியாக இருக்கிறது. உனக்கு ஏதோ ஒரு வெப்பமான இடத்தில் இருக்கணும் போல் தோன்றும். என் மனம் ஆசையாலும் பொறாமையாலும் கொதித்து கொண்டிருக்கிறது, வான்னு கூப்பிடுறது. எந்த ஸ்டேஜில்? அதுதான், அதுக்கு பேரு தான் பித்தன், பித்தா பெரைசூடின்னு சொல்றதெல்லாம் அதுதான். புரியுதா? அதைத்தான் ஒழுக்கம் தலை நின்ற. என்ன வரணும்? ஒழுக்கம். மாணிக்கவாசகர் தன்னைத்தானே தாழ்த்துவதற்கு சீலமின்றி நோன்பின்றினர், என்னிடத்துல சைவ ஒழுக்கங்கள் இல்லைனர்.
ஒரு சைவன் தன்னை தாழ்த்துவதற்கு அதுதான் வார்த்தை. அந்த சைவ ஒழுக்கங்கள் இல்லை அப்படின்னார். அப்போ உயர்வதற்கு என்ன வார்த்தை? சைவ ஒழுக்கங்கள் இருக்கிறது, அதான உயர்வதற்கான வார்த்தை. மாணிக்க வாசகருக்கு இருந்தது இல்லை என்றார், நமக்கு இல்லை என்ன செய்யறோம்? இருக்குதுன்னு சொல்றோம். என்னை மாதிரி யாருமே பூஜை பண்ண முடியாது, என்ன மாதிரி யாரும் சாமி கும்பிட முடியாது நம்ம சொல்றோம். உயர்தொன் மரபில், பழமையான மரபுல நீடுமனை தர்ம நெறியால் குடும்பம் நடத்தினாரு, குடும்பத்தில் தர்மத்தை கடைபிடித்தார். நம்ம சமயம் என்ன சொல்லுதுன்னா, வீட்டில் நீங்க அறத்தை பழகுனாதான் கோயில்ல என்ன கிடைக்கும்? அருள் கிடைக்கும். அதுல நம்ம சமயம், அதனாலதான் நாயன்மார்களை எல்லாம் நம்ம பெரும்பாலான நாயன்மார்கள் இல்லறவாசிகளாக வருவதற்கு அதான் காரணம். நாயன்மார்களுடைய ஒரு நாயனார் அடுத்த ஒரு மனைவி சிவனடியார்களுக்கு உணவு கொடுக்க ஒத்துழைக்கிறாங்க, உணவு சமைச்சு கொடுக்குறாங்க. அதுல இருந்து தான் இந்த பக்தி வர முடியும். வாழ்குடிகள் தழைத்து வளரும் தன்மையதாய் வரும் மஞ்சுரையும், மஞ்சின மேகம், மஞ்சுரவும் மலர்ச்சோலை மருங்கு சூழ்ந்த வளம் புறவில், புறவு என்றால் வயல் பகுதி, பெருமையுலகு பெருவிளங்கு மேற்பால் பெண்ணாகடம் ஊதூர். என்ன ஊரு? பெண்ணாகடம்ங்கிற ஊர்ல தான் இந்த நாயனாருடைய வரலாறு நடக்குது. சேக்கிழார் ஒரு ஊரை அறிமுகப்படுத்தி, ஒரு குடும்பத்தை அறிமுகப்படுத்தி, அங்க ஒழுக்கம் இருந்தது, அறம் இருந்தது. அந்த ஊர் எந்த ஊர்னாரு? பெண்ணாகடம். நமக்கு எந்த சாத்திர ஞானி பிறந்த ஊர்? அருள்நந்தி சிவம். மெய்கண்டாருக்கு அவருக்கு திருவெண்ணைநல்லூர்ல அவங்க தாய் மாமா வீட்டில் தங்குறாரு. பெண்ணாகடம் அவருக்கு உண்டு. பெண்ணாகடம், பெண்ணாகடங்கிறது சைவ சமயத்தில் மிக முக்கியமான ஊர். அந்த ஊர்ல நடந்த கதையை சொல்ல போறார். மற்ற பதியினடை வாழும் வணிகர் குலத்து, எந்த குலத்துல பிறக்கிறாரு? வணிகருடைய குலத்துல தோன்றார். வந்து உதித்தார், வந்து உதித்தார், அங்கதான் இவர் பிறக்கிறார். எந்த நாயனார்? கலிக்கம்ப நாயனார். கற்றைச்சடையார் கலர்காதலுடனே, சிவபெருமான் மேல அவருக்கு அளவற்ற காதல். அன்புக்கும் காதலுக்கும் என்ன வேறுபாடுன்னா, அன்பு முதிர்ந்தால் காதல். அதனாலதான் ஞானசம்பந்தர் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தமை நன்னறிக்கு வைப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே என்று சொன்னார். வளர்ந்த கருத்துடையார் அற்றைக்கன்று தூங்கானை மாடத்து அமர்ந்தார். அவர் அந்த பதியில தூங்கானை மாடத்தில் இருக்கக்கூடிய அடித்தொண்டு பற்றி பணி செய் கலிக்கம்பர். திருத்தூங்கானை மாடத்தில் எழுந்தருள் இருக்கக்கூடிய இறைவனுக்கு பணி செய்பவராக இருந்தவர் தான் இந்த கலிக்கம்பர். 2 மந்திரம் முடிச்சிட்டோம். முதல் மந்திரத்தில் பெண்ணாகடத்தில் ஒழுக்கத்தோடும் தர்ம நெறியோடும் இருந்த ஒரு குடும்பத்தை அறிமுகப்படுத்தினார். 2வது மந்திரத்தில் அந்த பதியில் வாழ்ந்த வணிகர் குலத்தில் தான் இந்த கலிக்கம்ப நாயனார் திருத்தூங்கானை மாடம்ங்கிற ஊரில் எழுந்திருக்கிற சிவபெருமானுக்கு பணி செய்கின்றவராக இருந்தார் என்று பணிசை கலிக்கம்பர் என்பார். அடுத்தவர் என்னது? மற்றோர் பற்றிலார்னர். எது முக்கியம்? சைவத்தில் எல்லாமே ஈசிங்க, எது மட்டும் கஷ்டம்? பற்று விடுங்கிறது தான் பிரச்சனை. நேற்று பாடமும் அதுதான். அதாவது அதனாலதான் சுந்தரர் மற்று பற்றனக்கின்றினார். மற்று பற்றனக்கின்றி நின்றிரு பாதமே மனம் பாவித்தேன், பெற்றலும் பிறந்தேன், இனி பிறவாத தன்மை வந்து எதினேன், கற்றவர் தொழுதேத்தும் சீர்க்கரை ஊரில் வாண்டி கொடுமுடி நற்றவா உன்னை நான் மறக்கினும் நான் நமச்சிவாயினார். பந்தபாசம் அறுக்க வல்லார்களேனார். மாணிக்க வாசகர் வாழாப்பத்துல பற்று நான் மற்றிலேன் கண்டாய், பற்று நான் மற்றிலேன் கண்டாய்னு எத்தனை தடவை சொல்றாரு? 10 தடவை சொல்றாரு. ஆனா திருவாசக முற்றோதுல வேண்டேன் புகழ் அப்படின்னு சொல்லும்போது சத்தம் கீழே போயிடுது. வேண்டேன் புகழ்னு பாட சொல்றாங்க, நமக்கு அது புகழ் வேணுமேனு தோணுது. உற்றாரை யான் வேண்டேன், அப்போ சத்தம் கீழே போயிருது. வேண்டத்தக்கது அறிவோங்கும் போது சத்தம் மேல வந்து. முற்றோதல்ல கவனிச்சிங்கன்னா தெரியும், நீங்க கவனிக்கிறது இல்லை. புரியுதா? வேண்ட தக்கது அறிவோ இனி அப்படின்னா சத்தம் மேல போயிருது. உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், எல்லாம் வேண்டாம் வேண்டாங்கிறார். மைனஸ். சொந்தக்காரனை வேண்டாம், ஊரும் வேண்டாம், பேரும் வேண்டாம். வேண்டாம் வேண்டாங்கும் போது அமைதியா உட்காந்துடுவாங்க. என்னப்பா எல்லாமே போயிரும் பொழுது கையை விட்டு. உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரை யான் வேண்டேன், கற்பனவும் இனி அமையும், குற்றால தமர்ந்துரையும் கூத்தாவும் குறைகளுக்கு கற்றாவின் மனம் போல
மாணிக்கவாசகர் சொல்றார், சொந்தக்காரனும் வேண்டாம், ஊரே வேண்டாம், பேரும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், கற்றாவின் மனம் போல கண்ணுக்குட்டியை உடைய பசுமாடு எப்படி கண்ணுக்குட்டியை நினைச்சு உருகுதோ அது மாதிரி ஒரு உருக்கம் மட்டும் எனக்கு என்ன செய்தால் போதும்னு கேட்கிறார். சைவ சமயத்தில் இந்த பற்றின்மை தான் பேசிக். ஆனா அதை ரொம்ப ஓவரா சொல்லிட்டு இருக்க முடியாது, சொன்னா பயம் வந்துடும். ஆமா, அதுதான் இதுல சொன்னாரு. ஆமா, சாமியாராக சொல்றாரு வாத்தியாரு. இது எங்களுக்கு சிவஞான சித்தியார்ல லெசனே ஒரு 15 மந்திரம் பற்றி விட சொல்லி ஈரோட்டுக்காரங்களே பயந்துட்டாங்க அந்த பாடத்தை கேட்டு. நான் எச்சரிக்கையா கரூர்ல சொல்லிட்டேன், பயம் வரும், எச்சரிக்கையா இருங்க அப்படின்ட்டு. ஆமா, கருவினில் அழிவதாயும் அப்படி ஒரு மந்திரம் என்பார் மற்றோர் பற்றில்லார். ஆணைய அன்பர் தாம் என்றும் அரணார் அன்பருக்கு அமுது செய்ய. வரலாறு இப்பதான் சொல்ல ஆரம்பிக்க போறார். ஆன அன்பர் தாம் என்றும் அரணார் அன்பருக்கு அமுது செய்ய, அதாவது சிவனடியார்களுக்கு உணவு கொடுப்பார்னு சொல்லும் போதே சங்கம வழிபாடு பகுதியை ஒரு 5 நிமிடம் பார்த்துட்டு நம்ம திருவாசகம் பார்க்கலாம். நம்ம தொடங்கிய மந்திரத்தை பார்த்துடலாம். ஆன அன்பர் தாம் என்றும் அரணார் அன்பருக்கு அமுது செய்ய, அடியார்களுக்கு உணவு கொடுப்பார்னு சொன்ன உடனேயே என்ன வழிபாடுன்னு எடுத்துக்கிடலாம், சங்கம வழிபாடு. மேன்மை விளங்கு போனகம், போனகம்னா அமுது உணவு, விரும்பு, கறி, நெய், தயிர், தீம்பால், தேனினிய கனி, கட்டி என்னெல்லாம் கொடுத்தாருன்னு சேக்கிலார் ஒரு பட்டியல் சொல்றார். என்னவெல்லாம் உணவாக வழங்கப்பட்டது என்றால் சாதம், கறி வகைகள்னா காய்கறிகளில் சமைத்த உணவு, நெய், தயிர், கட்டியாக இருக்கக்கூடிய காய்ச்சிய பால், தேனை விட இனிமையான பழங்கள், கரும்பு கட்டி, இதோட நிறுத்தல, இவை முதலாயினார். இப்ப நம்ம கேள்வி என்னன்னா, நமக்கு அதுல ஒரு கேள்வி இருக்குது, அந்த கேள்வியெல்லாம் சொல்றேன். திருவமுது கறி காய் வகை ரெடி. நெய் சாப்பிட சொன்னோம்னா பயந்துக்கிடுறாங்க, இப்போ கொலஸ்ட்ரால் வந்துடும். தயிர்னா அது ஒரு அளவுக்கு தான் எடுத்துக்கிடுறாங்க. பிறகு பால் ஓரளவு குடிப்பாங்க, தேன் சாப்பிட்றாங்க, பழங்கள் கரும்பு கட்டியெல்லாம் சாப்பிட சொன்னா சுகர் வந்துருங்கிறீங்க. அப்போ நாயன்மார்கள் இதையெல்லாம் எப்படி சாப்பிட்டாங்க? அந்த கேள்விக்கு பதில் பார்த்துட்டோம்னா திருவாசகத்து. ஏனென்றால் அந்த அளவிற்கு அவர்கள்ட்ட என்ன இருந்தது? உழைப்பு இருந்தது. உழைப்பவர்களை எந்த உணவும் ஒன்றும் பண்ணாது, தெரிஞ்சு வச்சுடுங்க. கிராமத்தில் விவசாயம் செய்யறவங்களுக்கு நம்ம சொல்ற எந்த நோயும் வரலையே, அவங்க எல்லாத்தையும் தானே சாப்பிட்றாங்க. அதாவது லைஃப் ஸ்டைல்ல தான் எது உருவாகுது? நோய் உருவாகுது. நம்முடைய முன்னோர்களுக்கு வராத நோய் நமக்கு ஏன் வருதுன்னா, நாம வாக்கிங்னு தனியா போறோம். அவங்க வாழ்க்கையே எதுல தான் இருந்துச்சு? வாக்கிங்ல தான் இருந்தது. அவங்க வேலைகளை உழைப்பு அதிகமா இருந்தது, நல்லா வியர்வை சிந்தினார்கள், ஏசியில இருக்கல. இப்படியெல்லாம் நிறைய கேள்விகளை சேர்த்து நாயன்மார்கள்ட்ட நம்ம கற்றுக்கிடணும். இவ்வளவு உணவையும் ஒரு சிவனடியார் சாப்பிட்டார்னா அப்ப ஒரு உடம்புல என்ன இல்லை, இதை வாங்கி கொள்ளக்கூடிய சக்தி இருந்தது. இது அவர்களுக்கு தேவைப்பட்டது. இந்த உணவை ஏன் கொடுத்தாங்கன்னா, நாம நினைக்கிற மாதிரி 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர்ல கோயில் இருக்காது. சில கோயிலுக்கு 50 கிலோமீட்டர் கூட நடக்க வேண்டியது வரும். நீங்க சேர நாட்டில இருந்து கொங்கு மண்டலத்துக்குள்ள வந்தா கோயிலுக்கு கோயில் 20-30 கிலோமீட்டர் நடக்கணும். அப்ப அவங்க என்ன செய்யணும்? நடந்தே வரணும். அதுக்கெல்லாம் அவர்கள் இந்த உணவை என்ன செய்தாங்க? சாப்பிட்டார்கள். இப்ப நம்ம ரொம்ப யோசிக்கிறோம். இப்ப நாளைக்கு இந்த டைமுக்கு நாங்க திருப்பெருந்துறையில இருப்போம். 31 பேர், 3 வாகனம் திருப்பெருந்துறையில இருப்போம். உணவு சொல்லலாம்னா எல்லாரும் அதை சாப்பிட்டா சுகர் வந்துடும், இதை சாப்பிட்டா சுகர், பயப்படும். அதுக்கு பிறகு நாங்களே பயந்து இட்லி சப்பாத்தி. காலையில என்ன உணவுன்னு காலையில அவங்களுக்கு செலக்ட் பண்ணதை சாப்பிட சொல்லிங்கன்னு சொல்லி நாயன்மார் மாதிரி லிஸ்ட் எல்லாம் போட முடியாது. பழம் வழங்கப்படும், சுகர் வந்து விடும், வேண்டாம். பால் வழங்கப்படும், டாக்டர் சொன்னாரு பால் குடிக்கக்கூடாதுன்ட்டாரு. அது எதுக்கு இந்த பஞ்சாயத்து? மத்தியானம் 2 மணிக்கு மதுரையில் இருந்தேன். மதுரையில ஞான சம்பந்தம் இருக்கிறார்ல, பட்டிமன்ற நடுவர், அவர் வீட்டில் இருந்தேன். அவருடைய தலைமையில நம்ம ஊர்ல ஒரு கல்யாணம் நடக்குது. அதுக்கு அழைக்க போயிருந்தேன், என்னுடைய ஃப்ரெண்டு வீட்டு கல்யாணம். அவர் நம்ம சிவபக்தியில நம்ம பயணிக்கிறதுனால, சிவபக்தர் அல்ல,
சிவபக்தியில பயணிக்கிறதுனால கூப்பிட்டுட்டு போனார். அவரை பார்த்து அழைச்சிட்டு பத்திரிகை கொடுத்துட்டு வந்தோம். அவர்கிட்ட நான் சொன்னேன், மதுரையில் தான் சார் நான் படித்தேன், தமிழ்ச்சங்கத்தில் தான், எங்கள் அப்பாவும் அங்கே தான் படித்தேன்னு ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தார். பிறகு எங்கே படிச்சிங்க, சித்தாந்தம் எங்கே படிச்சிங்க, பிறகு ஆனந்தராசன் இதெல்லாம் ரொம்ப நேரம் பேசினார். 2 மணிக்கு மதுரையில் இருந்தேன். கூப்பிட்ட ஃப்ரெண்டுக்கிட்ட ஒரே ஒரு கண்டிஷன் தான், எங்கே வேணாலும் கூப்பிட்டு வர்றேன், 6 மணிக்குள்ளே உடுமலைப்பேட்டையில் இருக்கணும், முடியாதுன்னா விட்டுரு அப்படிங்க. நான் கொண்டு விட்டுறேன்ட்டு 4:30 மணிக்கு கொண்டு விட்டார். இவ்வளவு உணவையும் நாயன்மார்கள் சாப்பிட்டார்கள்ங்கிறது என்ன தெரிஞ்சுக்கிடணும்னா, உழைத்தார்கள் தெரிஞ்சுக்கணும். அன்றைய நோயை பற்றி பேச வேண்டியதில்லை. அன்னைக்கு உணவுனால எந்த நோய் என்ன செய்யல வரல. வள்ளுவர் ஒரே வரி தான் சொன்னார், ஒரே ஒரு திருக்குறள் தான் சார் நோய்க்கு தீர்வு, மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி ஓடின். என்ன அர்த்தம்னா, சாப்பிட்டது ஜீரணமான பிறகு சாப்பிட்ற பழக்கம் இருந்தா மருந்தே வேண்டாம்னாரு. அவங்களுக்கு ஜீரணத்துக்கு சொல்ல வேண்டியதே இல்லையா? எது அதிகமா இருந்தது? வாக்கிங் அதிகமா இருந்தது. திருந்து அமுது செய்வித்து எல்லாம் சாப்பிட்டு முடித்த பிறகு ஏனேன் நிதியமும் வேண்டுவன எல்லாம் இன்பமுற அளிப்பார். போகும்போது செலவுக்கு எதுவும் கொடுத்திருக்கிறாரு? பணமும் கொடுத்திருக்கிறார். சாப்பாடும் கொடுத்து பணமும் கொடுத்து அனுப்பினவர் தான் கலிக்கம்ப நாயனார். அவருடைய வரலாறை நம்ம தொடர்ந்து பார்ப்போம். அடுத்து திருவாசக பகுதிக்கு போகலாம்.